குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவில் கிரக சேர்க்கையை வச்சுட்டு எப்படி பலனை சொல்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். ஒரு ஜாதகருக்கு ஒரு கிரகம் ஆட்சி உச்சமோ இல்லை நட்பு வீடுகளில் இருக்கும்போது அதோடைய தசா காலங்கள் அந்த பாவக அமைப்புல நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல ஒரு சில பேருக்கு பார்த்தா ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் ஒரு சில நேரங்களில் 4 கிரகங்கள் கூட ஒன்றா சேரும். அதுபோல் ரொம்ப ரிமோட் சான்சஸில் 5 கிரகங்கள் 6 கிரகங்கள் ஒன்றா சேரக்கூடிய யோகமும், சில பேருக்கு 8 கிரகமும் ஒன்றா சேரக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஜாதகம்லாம் ரொம்ப ரேர். ஏன்னா ஒரு ஜோதிடரால் நிறைய காம்பினேஷன்ஸ் ஒரு 5-6 கிரகங்களுக்கு மேலே சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகங்களை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியாது. ஆனால் 1, 2, 3, 4 கிரக சேர்க்கை வரைக்கும் ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். இந்த 4க்கு மேலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறவங்க ரொம்ப லிமிட்டெட் பீப்புளாக இருப்பாங்க. அந்த லிமிட்டெட் பீப்புளும் இந்த ஒரு பர்டிகுலர் அஸ்ட்ராலஜர்கிட்ட அவங்க கன்சல்டிங் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்போது இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நிறைய அனுபவம் மூலியமாகவும் அதே சமயத்தில் கிரகங்களுடைய அந்த அமைப்பு மூலியமாகவும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இந்த கிரக சேர்க்கை பற்றி பார்க்குறதுக்கு இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வரக்கூடிய சனி பயிற்சி 2025 மார்ச் 29 நடக்கக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் சனி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிற அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மீனத்தில் 6 கிரகங்கள், அங்கே ராகு இருக்கார், சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கார், சூரியன் சந்திரன் புதன், மீனத்தில் 6 கிரக சேர்க்கை. இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 கிரகங்கள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்? ஸோ இது முதல்ல இந்த கிரகத்துடைய தன்மையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ 6 கிரகங்கள் மீனத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு கிரகமும் அது ஸ்தான பலத்தோடு இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த வீட்டு அதிபதி குரு, மீனத்துக்கு அவர் 3ஆம் இடமான ரிஷபத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கார். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல குரு போலவே செயல்படுவார். இப்போ வீடு கொடுத்தவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வீடு கொடுத்தவர் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் 3-11 ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்குங்கிற ஒரு வகையில் பார்த்தோன்னா குருவுடைய ஸ்தானபலம் ஓரளவுக்கு அங்கே ஒரு ராகு குருவை போல செயல்படக்கூடிய ஓரளவுக்கு இருக்கும். ராகுவால் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு அடுத்தது சுக்கிரன். பொதுவாகவே சுக்கிரன் மீனத்தில் அந்த அளவுக்கு அவர் விரும்ப மாட்டார், அவருடைய எதிர் கிரகத்தோட வீடு. ஆனால் அந்த இடத்துல அவர் உச்சமடையக்கூடிய வீடு. அப்போது சுக்கிரனுக்கும் அந்த இடத்துல ஓரளவுக்கு வலிமை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது சூரிய சந்திரன். ஸோ இது அமாவாசை யோகம். அமாவாசையை தாண்டி விலகி ஒரு நட்சத்திர பாதம் விலகி இருக்கார் சந்திரன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த கிரகங்களுக்கு இந்த வீடு பொதுவாகவே குருவோட வீடாக இருக்கிறதால எல்லா கிரகங்களும் பெரிய கெடுதல் பண்ணாது. ஸோ குருவோட வீடுங்கிறதால ஓரளவுக்கு நன்மை பெருசாக பண்ணலைன்னா கூட பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல குருக்கு அதிநட்புன்னு சொல்லக்கூடிய சூரிய சந்திரன்களுடைய வீடு. சூரிய சந்திரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த குருவுடைய வீட்டில் ரொம்ப சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய வாழ்வியலோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்முடைய நண்பரோட வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளால் தைரியமாக இந்த வீட்டில் இருக்க முடியும். நண்பர் நமக்கு வீட்டை கொடுத்துட்டு சாவியும் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃப்ரீடமாக அங்கே இருக்க முடியும். அதே நமக்கு பிடிக்காத ஒருத்தர் வீட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா ரொம்ப சங்கோஜமாக தயங்கி தான் போவோம். அங்கே நமக்கு முழு சுதந்திரம் இருக்காது. இப்போ குருவுடைய நட்பு வீடுகளான சூரிய சந்திரன் செவ்வாய் இந்த 4 பேரும் பார்த்தா குருவுடைய வீட்டுக்கு அவருக்கு அதிநட்பு வீடுகள். அந்த கிரகங்கள் எல்லாமே குருவுடைய வீட்டில் ரொம்ப நல்ல வகையில் அவங்க செயல்படுவாங்கன்னே சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல என்ன எடுத்துன்னா, சந்திரன் ஒளியை முழுசாக இழந்துட்டார். சூரியன் தன்னுடைய குருவுடைய வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால சூரியனுடைய அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல ராகு குருவுடைய தன்மையை வாங்கி, ஏன்னா அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுடைய தன்மையை எடுத்து பண்ணுவார். அதனால் ராகுவும் ஓரளவுக்கு இங்கே நன்மை கொடுப்பார். ஆனால் இப்போது குருவுடைய வீட்டுக்கு ஆகாத கிரகங்கள் பார்த்தா சுக்கிரன், சனி, புதனும் பார்த்தா ஒரு சில நேரங்களில் ஒரு பச்சவந்தி கிரகம் போல் அவர் எந்த இடத்துல வலிமை இருக்கோ அந்த பக்கம் அவர் சாஞ்சிடுவார். ஸோ அப்படி பார்த்தா புதனுடைய நீச்ச வீடாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அவருமே ஒரு நல்ல பலனை கொடுப்பாருன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தா இங்கே சுக்கிரன் அவர் உச்சமடையக்கூடிய வீடு, இருந்தாலும் அவருக்கு ஆகாத குருவுடைய வீடு. ஸோ அங்கே இருக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். ஸோ இயல்பாக சுக்கிரனுடைய பலன் பெருசாக அங்கே பாதிக்கு பாதி தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தா சனி உள்ள நுழையும் போதே தன்னுடைய எதிரி வீட்டில் எதிரிகளோட நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கும்போது
இப்போ நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்காங்க, நமக்கான அவர் எதிரி, நம்ம எவ்வளோ தயங்கி போவோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போது சனி இங்கே கொஞ்சம் தயங்கி தான் போவார், அவரால் பெருசாக இங்கே செயல்பட முடியாது இந்த காலகட்டத்தில். ஸோ இப்படி பலன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல சூரிய சந்திரன் புதனுக்கு ஓரளவுக்கு பலன் அதிகமாகும். அதுக்கு அடுத்தது ஆவரேஜ் பலன் சுக்கிரனுக்கும் ராகுக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜ் பலன். அதுக்கு அடுத்தது சனியோடைய பலன் வரும். இந்த கிரகங்கள்லாம் எந்த அளவுக்கு எந்த டிகிரிஸில் இருக்குன்னு பார்க்கணும், யார் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சனி பெயர்ச்சாய் உள்ளே வரும்போது 354 டிகிரியில் இருக்கார். அவர் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ராகு, அவர் 356 டிகிரி, 2 டிகிரி வித்தியாசத்துக்கு தான் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால இங்கே சனி ராகு கிட்ட சரண்டர் ஆன மாதிரியே ஆகிடும். இப்போ சனிக்குன்னு தனியாக பெரிய அளவுக்கு இங்கே நல்ல பலன் சுப பலன்களே கிடையாது. ராகுவோடு சேர்ந்து கொஞ்சம் கெடுபலன்கள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ சனி திசை ரொம்ப யோகம்னே சொல்ல முடியாது, பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் ராகு திசை எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, ராகு 356 டிகிரியில் இருந்தாலும் சுக்கிரன் 358 டிகிரியில் இருக்கிறதுனால இங்கே சுக்கிரன் ராகுக்கு அடிமை ஆயிட்டார். அப்போது சுக்கிரனுடைய ஒளியை ராகு ஃபுல்லாகவே அவர் இழுத்துக்கிட்டு சுக்கிரனை அவர் செயலிழக்க வச்சுட்டாருன்னே சொல்லலாம். இப்போ சுக்கிரனுடைய தன்மை ராகுக்கு போயிடுது. இப்போ ராகு திசை சுக்கிரனை போல் வேலை பண்ணும். ஆனால் சுக்கிர திசை எப்படி வேலை பண்ணணும்னு பார்த்தோம்னா, சுக்கிரனுக்கு பக்கத்துலேயே யார் இருக்காருன்னா புதன் 0 டிகிரிஸில், அதாவது 2 டிகிரிக்கு தள்ளி புதன் இருக்கார். இப்போ புதன் ஏற்கனவே அது நீச்ச வீடு. ஸோ புதனால் இந்த இடத்துல சுக்கிரனுக்கு பெரிய ஒரு பயன் கிடையாது. அவரை அந்த ஈர்ப்பு சக்தின்னு பார்த்தோன்னா புதனுக்கு அங்கே பெரிய அளவுக்கு செயல் இழந்து தான் இருக்கார். இந்த இடத்துல பார்த்தோன்னா சுக்கிரன் தன்னுடைய தசா காலங்களில் தசாபுக்தி காலங்களில் பெரிய அளவுக்கு சுப பலன்கள் கொடுக்க முடியாது. அவர் ஒரு சாதாரண ஒரு பலனை தான் கொடுக்க முடியும். புதனை பார்க்கும்போது அவர் சூரியனை விட்டு நல்ல விலகியே இருக்கார், 9 டிகிரி விலகியே இருக்கிறதால சூரியனுடைய முழு ஒளியையும் வாங்கி புத தசை ஓரளவுக்கு நன்மை தரும். இப்போ இங்கே புதாத்தி யோகமே ஓரளவுக்கு வேலை பண்ணுன்னே சொல்லலாம். சூரியன் 9 டிகிரியில் இருக்கார். சந்திரன் சூரியனை தாண்டி ஒரு 3 டிகிரி விலகி 12 டிகிரிஸில் இருக்கு. இருந்தாலும் அது 3 டிகிரிக்குள்ளே இருக்கிறதால முழுதாகவே சூரியனுக்குள்ளே அடங்கி தான் இருக்கார். ஸோ அஸ்தங்கமாகி தான் இருக்குது. ஸோ அமாவாசையோட இதில் தான் இருக்கார். இப்போ சந்திரன் தனிப்பட்ட வகையில் இங்கே பெரிய அளவுக்கு அவர் பிரயோஜனப்பட மாட்டார்னே சொல்லலாம். இந்த கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒன்று குருவுடைய திசையோ இல்லைனா சனியுடைய திசையோ புதனுடைய திசை தான் வரும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல குரு திசைக்கு எந்த அமைப்பும் இல்லை. இப்போ ஒன்று சனி இல்லைனா புதன். சனி டோட்டலி வேஸ்ட். இந்த இடத்துல சனியோடைய காரகம் பெருசாக வேலையே பண்ணாது. சனி திசை அதிக கெடுபலன்கள் தான் இருக்கு. ராகுவை நெருங்கி இருக்கிறதா கெடுபலன்கள் தான் இருக்கும். புத திசை ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்கும். ஏன்னா சூரியனுக்கு மிக அருகில் இருக்கார், ஆனால் அஸ்தங்கமாகலை. ஒரு பக்கம் சுக்கிரனுடைய ஒரு ஒளித்தன்மையை புதன் வாங்கி, ஒரு பக்கம் சூரியனோட ஒளித்தன்மையும் வாங்கி புத திசை ஓரளவுக்கு நல்ல ஒரு அறிவும் நல்ல ஒரு படிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குன்னு சொல்லணும். இப்போ இதே காலகட்டத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, அவங்களுடைய லக்னத்துக்கு அமைப்புக்கு ஏற்றாப்போல் இந்த பாவகம் செயல்படும். இப்போ இந்த பாவகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேஷ லக்னமாக இருந்தால் 12ஆம் இடத்துல நன்மை தீமை கலந்த ஒரு பலனாக இருக்கும். இப்போ கெடுபலன்களும் இருக்கும், சுபபலன்களும் இருக்கும். இப்போ அவங்களுக்கு இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு சனியோடைய தசை பெரிய அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது. அவங்களுக்கு நிறைய கடனும் நிறைய பிரச்சனைகளும் தூக்கமில்லாத ஒரு பிரச்சனை, அதிக விரயங்கள் வீண் விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதே ராகு திசையில் வெளிநாடு பிரயாணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்னு சொல்லலாம். சுக்கிர திசை பெரிய அளவுக்கு இவங்களுக்கு யோகம் செய்யாது. 2-7க்கு அதிபதியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் புதன் 12ஆம் இடத்துல மறையறதுனால 3-6க்கு அதிபதி, அதனால கடன் பெருசாக இருக்காது. அப்படியே கடன் இருந்தாலே இவங்களால தீர்த்துட்டு வெளியில் வர முடியும். அதேபோல் பிரச்சனைகள்லேருந்து இவங்களால் ஈஸியாக சமாளித்து வெளியில் வர முடியும். நோய்கள் பெருசாக இவங்களை தாக்காது. ஸோ இப்படி ஒரு லக்னத்துக்கும் இந்த பாவகத்துக்கு ஏற்ப அந்த தசைகளுடைய பலன் பார்க்கும்போது சூரிய திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த லக்ன பாவத்துக்கு சூரியன் என்ன பாவத்தில் வராரோ அதுக்கேற்ப சூரிய திசை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சந்திர திசை இங்கே டோட்டலி வேஸ்ட்டு. சந்திர திசை பெருசாக இவங்களுக்கு செயல்படாதுன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது ராகு திசை நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக புத திசை நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தான் சுக்கிர திசை, கடைசியாக தான் சனி திசை. சனி திசையில் இவங்க பெருசாக எதுவும் நல்ல பலனையே எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்படி அமைப்பில் தான் கிரக சேர்க்கையோடைய பலன்கள் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்களுக்கு எவ்வளோ கிரகங்கள் சேர்ந்துருக்கோ அந்த கிரக சேர்க்கையில் ஆட்சி உச்சம் முதல்ல பார்க்கணும். ஷட்பலங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது நவாம்சத்தில் அந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு எந்த கிரகங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு நம்ம முடிவு பண்ணணும். இதுக்கு அடுத்தது அந்த டிகிரி வைஸ் எந்த கிரகங்கள்லாம் அஸ்தங்கமாக இருக்குது,
இதில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், சந்திரன் இவங்கெல்லாம் எந்த நிலையில் இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்றா போல் அவங்களுக்கு அங்கே மதிப்பு கொடுக்கணும். இதுக்கு அடுத்தது இருள் கிரகம் சொல்லக்கூடிய சனி, ராகு மற்றும் செவ்வாய். ஸோ இவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு இது எந்த வீடு, அவங்களுக்கு நட்பு வீடா, பகை வீடா, இல்லை சம வீடாங்கிறத பார்த்துட்டு அவங்க எப்படிப்பட்ட பலனை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியும். இதே போல் நம்ம 2019ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு 6 கிரக சேர்க்கை அது தனுராசியில் நடந்தது. இதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த ஸ்லைடும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த காலகட்டத்தில் தனுராசியில் அப்போது குருவோடு சேர்ந்து இதே கிரக சேர்க்கை, அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் ராகுவும் வெளியில் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கேதுவும் சேர்த்து 6 கிரகங்கள் தனுராசியில் அந்த காலகட்டத்தில் ஒரு கிரக சேர்க்கையோடு தனுராசியில் இருந்தாங்க. ஆனால் ராகு போல் கிடையாது கேது. கேதுக்கு ஒரு வலு இருக்குது, ஏன்னா அவர் ஒளி இருக்குது கேதுவை பொறுத்த வரைக்கும். ராகு இருள் கிரகம், கேதுவுக்கு ஒளி இருக்கிறதால அந்த காலகட்டத்தில் ஒரு சில சுப பலன்களும் அந்த கேது கொடுத்துருக்கும். ஆனால் ராகுவால் அப்படிப்பட்ட சுப பலன்கள் கொடுக்க முடியாது. அது தான் இருக்கக்கூடிய தன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துடைய ஒளியை வாங்கி தான் பிரதிபலிக்க முடியும். ஸோ அதே போல் இருக்கிற சேர்க்கை ஒரு 5 வருஷம் கேப்பில் திருப்பி இப்போது 2025 வருது. ஸோ இந்த அடிப்படையில் பிறக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு அந்த லக்னம் ராசி அடிப்படையில் அவங்களுடைய தசாபுக்திக்கு அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு சூரிய திசை நல்லாயிருக்கும், ராகு திசைக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், புத திசையும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி அவங்களுக்கு சந்திர திசை, சுக்கிர திசை மற்றும் சனி திசை பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்காது. அதில் சனி திசையில் நிறைய கெடுபலன்கள் இருக்கும். சுக்கிர திசை ஒன்றுமே இருக்காது, பெருசாக அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கும். சந்திர திசையும் அது போல தான், பெரிய அளவுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். அதே போல் லக்ன பாவத்துக்கு 4ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 4ஆம் இடம் பாவத்துவமாக இருக்காங்க பார்த்து தான் தாயாருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், தாயாரோட சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். அதே போல் சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் மனைவியோடைய ஸ்தானத்தை குறிக்கிறது. ஸோ எப்படிப்பட்ட நிலையில் சுக்கிரன் அவங்களுடைய ஜாதகருக்கு சுக்கிரனுடைய வீடுகள் இருக்குது. சுக்கிரனுடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு திருமணம் நடக்குமாங்கிறது விஷயம் நம்ம சொல்ல முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே போல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.